ஏங்க ஏங்க மகாபலிபுரத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. பீச்சுக்கு போலாம் வா. பீச் எங்க இருக்குது? வா போலாம் வா. நல்லா அலாவுதீன் பூத மாதிரி இருக்கேன் பாரு. ஏய் கண்ணாடி போட்டு இருப்பா. ஏய் பா சூர்யா சொல்லு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணு. அந்த காலத்துல இந்த விளையாட்டெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. என்ன விளையாட்டு இதெல்லாம்? இது வந்து ஆடுபுடி ஆட்டம். இது ஏரிபுடி. இது ஓடுபட்ட மாதிரி இருக்கு. இது சிங்கம் விளையாடுமா? எது சிங்கம் விளையாடா? ஏய் ஏய் இதுல ஏதோ எழுதி இருக்கு. எழுதுறா நண்டுல விளையாடுறா இது. சூர்யா இதுதான் அந்த காலத்து சிற்பங்கள். இது அதிசயத்தில் கீழே போகிறான் எது எழுதிருக்கு இது லாங்குவேஜ் அது வந்து மலையாளம் மலை சூப்பராக தெரியும். ஏ கத்தி எதை வச்சு வரைஞ்சிருக்காங்க இதெல்லாம்? எங்கள் சாமி பார்த்துட்டு போல அடிச்சிட்டேன். சூர்யா நல்லா இருக்குல்ல? சரியா பார்க்க முடியல. சூப்பராக இருக்குல்ல? செம்மையாக செஞ்சுருக்காங்க. மாடோட இது அந்த உடம்பு பாரு ஷேப்லாம். அப்போலாம் மிஷின்லாம் இல்லைல்ல, எப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க? எப்படி இந்த ஷேப்லாம்? இதை பற்றி நான் ஒரு கதை ஒன்று அனுப்புகிறேன். அதை நிற்கிற அப்போ தான் உனக்கு புரியும். வா படிக்கிட்டு பாரு படிக்கிட்டு. ஆ சோடா ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்து அவங்க தான் வாங்க வராங்கன்னு நினச்சிட்டாங்க. வாங்க போயிட்டு வாங்க. சூர்யா எதனா ஒன்று வாங்கடா. நீ அதுக்கு மேலே வீட்டில் கட்டி விட்றா. எதில் தூங்கும் ஏன் என்ன எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து பொம்மடா வால் வாங்கி போய் விட்றா. வால் இல்லையா? சென்னை சூப்பர் கிங்ஸ். அவங்க வந்து பொம்மைலாம் வாங்கிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ். கோவில் பாரு. என்ன கோவில் தெரியல இது? எவ்வளோ பிரியாணி? சிக்கன் பிரியாணினா 100 ரூபாங்கப்பா, வெஜ்ஜுனா 50 ரூபா.
ஏய் அவங்களாம் படம் நல்லா இருக்கு. தெரியுண்ணே, எனக்கு தெரியுண்ணே. சைடாக போனோம் வாப்பலாம். ஒரு 300 ரூபாய் நான் சாப்பிட்டதே இருக்காங்க நிழல்லாம். ஏதாவது சிப்ஸ் அள்ளி போட்டுருந்தா அங்கே போமா காசு இப்போ தானே கடை வாங்கினாங்க. 20 ரூபாய்க்கு பல்க் ஆக மாட்டா. அவன்கிட்ட 100 ரூபா கேட்டால் 90 ரூபா அமைச்சிட்டு இதான் இருக்குதுடா. ஏடா இவன் 50 ரூபா கொடுத்து 100 ரூபா கேட்குறது எங்கே போக சொல்லுவாங்க 50 ரூபா கொடுத்து வைக்கிறது நாளைக்கு 100 ரூபா கேட்குறது. வெரி ஒஸ்ட் டே இந்த டே. ஏன்னா கையில் காசு தண்ணி ஸ்கொல்ட்டிங் வெரி கஷ்டம். ஒன்றும் முடியல எங்களால். என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். மகாபலிபுரம் வந்தான். இவன் என்ன நினைப்பில் வந்தானா, இங்கே ஒரே வெள்ளை காட்சியாக இருக்கும், எல்லாத்தையும் போட்டு பத்துன்னு இருக்கும்னு நினச்சின்னு இருந்தாங்க. காட்சியில் பார்த்தா இங்கே வந்தாதான் தெரியுது எல்லாம் மொமெண்ட் தானே. மான்யூமெண்ட் இன் இந்தியா. படிக்கடா இல்லையா மேப்படா ஹெல்ப் பாயிண்ட். ஓடிலடா சைடுல இல்லை அப்படி ஒரு வழி இருக்கு. அப்படி போயிட்டு அம்புங்க எந்த பார்க்கலாம். இது பாரு இது பண்ணுறதுன்னு காசு இல்லை உண்மையாக சொல்லணும். இது தெரிஞ்சு எப்படி வேணா வேறு வழியில் நீ வந்தது இல்லையா ப்ரோ? நான் கஷ்டம் இதுவரையும் எப்படியா டேஞ்சரான முடிவுலாம் எடுக்கவே கூடாது. எதிரில் கால் இதுவாயிடுச்சு. எங்கேயா பீச்சு டோருக்கு போகிறேன் சைடாக போன நிறைய கடற்கரை இருக்கிறது. பொறுமையாக தோணும் டே. பேசுகிறேன் ஏதாவது இங்கே இருக்குண்டா. கம்பல் வேணுமா உனக்கு? என்ன அவனுக்கு கம்பல் வேணுமா உனக்கு? கம்மலா? டேய் காசு கேட்பாங்கடா. ஆமாம். டேய் சிங்கம் கம்மல் வேணும். என்ன கம்மல்? சும்மா அது பின்னாடி கிடக்காங்க. சரி ஏந்திருவா. குத்திக்க போயிட்டு சரியா? அங்கேயே ஒன்று பார்த்தியா? நீ நாக்கில் டேட்டோ குத்திக்கிடா. தப்பு இல்லை. தொப்புல கம்மல் குத்திக்க. வேணா என்ன சொல்ற? அமைதியாக தான் பார்க்குறான். என்ன பார்க்க போறதுல? நீ என்ன பார்ப்பேன்னு எனக்கு தெரியும்டி. இவன் வந்து அப்படியே எதிர வந்து ஒரு பொண்ணு போகக்கூடாதுன்றான். அதாவது ஒரு சாரியோ இல்லை சுடிதாரோ பார்க்கக்கூடாதுன்றான். அப்படியே ஓடிடுறான். அதை பார்க்கணுன்றான், ரசிக்கணுன்றான். சரி அதோடா கமல். என்ன இது? லேடிஸ் யாருக்கு பாரு வளையம் வேணாம். அந்த இதுவா? இதுதான் ஏண்டி இருக்கு. வேற என்ன? அந்த இதுல சில்வர் மாதிரி இருக்கு. போட்டுக்கோனே. இது இல்லை ப்ரோ. 30 கிராமா. ஏய் இதுவா? இது போட்டுக்கோ. அது செட் ஆகாது. ஆட்டோன்னு போட்டு செக் பண்ணுறா. இது என்னது? பாரு உனக்கு வாங்கி பாரு. சரி ட்ரெண்டிங் ஏதோ சொல்லுவீங்க. இந்த மாதிரி ஷார்ப் வரல இந்த மாதிரி எதை செலக்ட் பண்ண எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாம் ப்ரோ. இந்த மாதிரி பட்டையாக இருக்கிற மாதிரி வாங்க. பீச் பார்த்தாச்சு. பீச் பார்த்தாச்சு. பீச்சுக்கு வந்துட்டோம். மகாபலி பீச். டேட்டோ பேர். ஏய் சூர்யா நீ குத்திக்கிட இந்த மாதிரி இந்தியாவில் கேஸ் போட்டு என்ன சங்கத்துலாம்? இதெல்லாம் கடல் சங்கு தான். வெள்ளையாக இருக்கும். என்ன நிலத்து சங்கம் அது ஏண்டா? கடல் சங்கு நம்ம தான் இருக்கும். நிலத்துல சங்கம் கிடைக்கும். கடல் தான் இவ்வளோ பெரிய ஆளையா வருது. உள்ளேயும் அலை கிளம்புது. லெஃப்ட்ல மேலே ஏறிடலாண்ணே. ஆமாம் அதான் கோயில். அதான் கோயில். இதை பார்க்கலாம். இங்கே போகலாம்.
என்னடா சுடுது பையன் செருப்பு வாங்க கீழே செருப்பை சுடுது. செருப்பு கீதா இவனே ஏதோ பேசுகிறே. என்ன பண்றேன் பாரு. மண்ணை போட்டு தாகிட்டு ஏய் மேலே போகலாம் டேய். அது மேல போலாம். வா இந்த ஏரியா பசங்க வட்டாங்க வா. அருமையான காற்று. சொன்ன மாதிரி பெண்களே உள்ள போய் நிக்கிறாங்க. அப்புறம் முன்னாடி இவர் தான் குளிக்கிற மாதிரி வந்திருக்காரு. அதுவும் உள்ளே தெரியுது அங்க போய் தெரியுது. போன் எடுக்கிறாங்க. இப்ப நம்ம போறோம் ஃபன் பண்றோம். இதுதான் கோவில். என்ன பண்றாரு அவரு? நீ வரதானே போற? சரி அங்க பேரு மற்ற பொண்ணுங்கள போயிட்டாங்க. சூர்யா சூர்யா ஐயோ அங்க பாரு. எங்க அங்க பாருங்க எவ்வளவு தூரம் போயிட்டாங்க. அங்க ஐயோ ஏய் ஏய் சரி பக்கத்து திரும்ப. எத்தனை நேரம் இருக்க? பேசுங்கள சூர்யா இப்போ வச்சுக்கோ. இப்போ நான் தான் வந்து சுறாப்படா விஜய். அவங்க தான் தமனா. எங்க தமனா? அங்கே போய் தமனா அவ்வளோ பேர் இருக்காங்க. ஏய் ஒரு வீடியோ கடலை வளைச்சி எடுத்துடலாம் அப்படியே. கடல்ல குளிச்சா அவ்வளோ நல்லது தெரியுமா? யாருன்னா தெரியாது. ஏன் சொல்லு தெரிஞ்சுக்கிறோம். தெரியாதவங்க கிட்ட சொன்னா அது பயன் இல்லை. தெரிஞ்சவங்க கிட்ட தான் சொன்னேன். தெரிஞ்ச விடையா சொல்கிறேன். அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். தெரிஞ்ச வராம ஆ. தெரியும். ஏய் வாடா. கடல்ல குளிச்சா என்ன நல்லது எனக்கு தெரியுமா? கண்ணாடி போக போகுது. கண்ணாடி போக போகுது. ஏய் சூர்யா வாடா. எங்கே போக முன்னாடி ஒரு புதுசாக இருக்காங்க. சூர்யா வாடா பாவம். ஏய் சொல்லு போடுற வாடா. ஐயோ நிறைய சவுண்டாக பேசுங்க. யார் சவுண்ட் சவுண்ட்? ஏய் நல்லா பேசுறா. அவனா பிரெக்னன்ட் ஆன லேடி மாதிரி அங்கே நின்னு. ஏய் சாப். நீங்க கம்ப்ளைண்ட் எனக்கு தான் தெரியாது. நான் வரல போறேன். ஏய் ஃபோட்டோ வந்து அவன் தான் எடுக்கணும். ஏய் வரலையா? ஏய் எதுக்கு நான் அப்புறம் இவ்வளோ தூரம் வந்தீங்க? பீச் பார்க்கணும்னா திருவண்ணாமலையில பார்த்துட்டு போக வேண்டியதுடா. ஏய் நீ என்ன பிடிக்கிற? நீ ஒன்று கூட்டும் போகிறது. ஏய் சிவா
தண்ணியில குளிச்சா நல்லது வா. முதல்ல குளிச்சுட்டேடா அப்புறம்டா. உட்காந்துக்கலாமா? கூட்டம் கம்மியாக தாங்க இருக்கு மகாபலிபுரம். ஏய் போதரா ஆமால ஏறி வருது அப்படியா? ஏய் என்னடா அவன் அங்க பேரு சூப்பரா வந்து போன என்ன போட்ட போறோம் போட்டோ எடுத்துக்கலாம். ஏய் டைட்டில் கடை இதான். சப்பல் இல்லைனா இங்க பாரு. என்ன பண்ணுதுங்க? ஏய் எதனால கருப்பு எப்போ ப்ரோ? அது ஒரு கதை உங்களா ஆஃபீஸ் சொல்றோம். மஞ்சள் பாய்ஸ் மாதிரி ஆயிருப்போயோ. போமா லெட்ஸ் கோ. பரவாயில்ல கோவில் தான். ஏறி போயிடலாம் ஒரு பிளாக் பண்ற மாதிரியா இருந்து இந்த மாதிரி ஸ்பாட்லாம் போய் நம்ம எடுக்கிறது. பின்னாடி உள்ளார போய் எடுக்கிறது நம்ம எடுத்துட்டோம். நல்லா இருக்குப்பா கோவில். தெரியல சொல்லு கோவில் வராங்க இல்லையா? நிறைய நல்லா இருக்கு. போலாம் ப்ரோ. அதெல்லாம் எடுக்காதண்ணா. கோவில் எடுக்கிறேன்டா நானு. கோயில் எடுக்கிறேன்.
பல்லவர்கள் இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அங்க எப்படி இருந்தது? சேர்த்துங்க. அங்கே போயிடலாம். டேய் காலியாக இருக்கு, அங்கே போயிடலாம். அண்ணா இங்கே காலியாக இருக்கு, அங்கே போயிடலாம். தமிழ்நாளுக்கு நம்மளுக்கு இதில் ஒரு மாதிரி கோபுரம் கட்டின மாதிரி ஃபோட்டோலாம் வேணும். ரெடி பண்ணுற மாதிரி. நீங்கள் எடுக்கிறத பார்த்தா நான் ஏதோ கண்டுபிடிக்கிறீங்களா? என்ன பண்ணுறீங்க? இல்லை வாங்க 2 பேரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ ஏய் நீ வீடியோ எடுத்து. ஓ மை காட், எங்கள் பெரிய ஒரு இது ஆர்டிஸ்ட் வந்து தண்ணியில் அடிச்சு போயிடுச்சலாம். இவரு அந்த ஆராய்ச்சிலாம் பண்ணுவாங்கல்ல, என்னது 1947 ஜுராசிக் பார்க் எலும்புலாம் தேடுவாங்கல்ல, அது பேர் என்ன சொல்லுவாங்க அவங்க பேர்? அவன் தான் தேடிட்டு இருக்கான். ஆமாம், பாறை தேடிட்டு இருக்கான், பழைய காலத்து பாறைலாம். இந்த வெத்த தான் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குதா? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள்? எந்த மிஷினும் இல்லை, எதுவும் இல்லை, ரேடார் இல்லை. என்னுடைய நாணக்கண்ணல் அவருக்கு கண்ட வேற பேர் இருக்கு. சவுண்டு என்னடா? அது என்னடா? ஏங்க 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 ஏங்க